அ, அ, என்னங்க இருங்க, நீங்க விடுங்க, நான் எடுக்கிறேன். நான் உன்னை கூப்பிட்டேனா? நானே தான் வந்தேங்க. உன்னை யார் வர சொன்னாங்க? இது உங்க வேலை கிடையாது. இது உன்னோட ரூம் இல்ல. என் ரூம்குள்ள நீ எதுக்கு வந்த? பசங்க இருந்த காரணத்தை வச்சு வந்திருப்ப. இப்ப அவங்க தான் இல்லையே. முதல்ல வெளியே போ. கால்ல குத்திக்க போகுது. உன் அளவுக்குலாம் குத்தாது. ப்ளீஸ் மித்ரா, நான் இதை க்ளீன் பண்றேன். வேண்டான்னு சொல்றேன்ல. சொன்னா கேட்க மாட்டியா? இதெல்லாம் செஞ்சு என் மனசுல இடம் பிடிக்கலான்னு பாக்குறியா? இல்ல. அப்புறம் ஏன் இதெல்லாம் செய்யற? நீங்க காயப்படக்கூடாதுன்னு. என் மேல உனக்கு அவ்வளவு அக்கறை இருக்கா? ஆனா என் மேலதான் உங்களுக்கு எந்த அக்கறையும் இல்ல. நான் எதுக்கு உன் மேல அக்கறை காட்டணும்? அதனாலதானா நைட்டு மனிஷா என்ன வாய்க்கு வந்தபடியெல்லாம் திட்டும் போது நீங்க அமைதியா இருந்தீங்க? மனிஷா என் மேல ரொம்ப மோசமான பழிய போட்டிருக்கா. அத நினைச்சு கூட நான் கவலைப்படலைங்க. அந்த டைம்ல நீங்க மௌனமா இருக்கும் போதுதான் நான் ரொம்ப கவலைப்பட்டேன். என் மேல உங்களுக்கு கோபம் இருக்கலாம். என்ன உங்க மனைவியா கூட நீங்க ஏத்துக்காம இருக்கலாம். ஆனா உங்க கண்ணு முன்னாடி ஒரு பொண்ணுக்கு அவமானம் நடக்கும்போது பார்த்துட்டு எப்படி சும்மா இருந்தீங்க? ஏன் ஒரு வார்த்தை கூட பேசாம இருந்தீங்க? ஏன் உங்க மனசு சொல்றத நீங்க கேட்க மாட்டேங்கிறீங்க? உங்களுக்குள்ள இருக்கிற நல்லவரை ஏன் நீங்க மறைச்சிட்டு இருக்கீங்க? லக்ஷ்மி, லக்ஷ்மி, இங்க பாரு. நான் இது ஒண்ணும் வேணும்னு செய்யல. நான் கேட்கலையே. நானே சொல்றேன், இத நீ உனக்கு ஃபேவரா எடுத்துக்காத. எனக்கு அந்த மாதிரி ஆசைலாம் இல்ல. நீங்க காயப்படக்கூடாதுன்னு தான் நான் வந்தேன். ஆனா நான் தான் காயப்பட்டு போறேன். நாலு செவத்துக்குள்ள ஒரு பொண்ணோட வேதனைய புரிஞ்சுக்கிறத விட 4 பேர் முன்னாடி அந்த பொண்ணோட கௌரவத்தை காப்பாத்துறது தான் முக்கியம். உள்ள வாமா. போனை கொடுங்க. உள்ள வாமா, நான் குடுக்கறேன். வாங்குறல்ல, உள்ள வாமா. உட்காருமா, உட்காரு, உட்காரு. இதெல்லாம் நம்மளோட இடம்தான், நீ எதுக்கும் பயப்படாத. போனை கொடுங்க. எதுக்கு டென்ஷன் ஆகுற? நீ லக்ஷ்மியோட தங்கச்சி, இப்படி பயந்தா எப்படி? டீ, காஃபி, கூல் ட்ரிங்க் என்ன குடிக்கிற? அம்மா, நீங்க யாரு? எங்களை பத்தி உங்களுக்கு எப்படி தெரியும்? மனிஷாவோட போன் உங்களுக்கு எப்படி கிடைச்சது? எல்லாத்தையும் நான் சொல்றேன், நீ இங்கே இரு. நான் போய் போனோட சேர்த்து காஃபியையும் கொண்டு வரேன், குடிச்சிட்டே பேசலாம். நான் இங்க வந்திருக்கேன்ற விஷயத்த அக்காக்கு போன் பண்ணி சொல்லிடுறேன். வேண்டாம். மனிஷாவோட போனை வாங்கினதுக்கு அப்புறம் ஒரே டைமா அக்காவுக்கு போன் பண்ணிக்கலாம். மனிஷாவோட போன் என் கைக்கு கிடைச்சதும் அந்த வீடியோவை டெலீட் பண்ணணும். அப்ப அத்தைக்கு எந்த ப்ராப்ளமும் இருக்காது, அக்காவும் ஹாப்பியா இருப்பாங்க.
விவேக், சொல்லுங்க நீ. ஆ, ஜானு எங்க போறான்னு உன்கிட்ட சொல்லிட்டு போனாளா? சொல்லலையா நீ? அவட்ட பேசும்போது தான் ஏதோ கால் வந்துச்சு. இதோ வந்துடுறேன்னு சொல்லிட்டு போனா. என்கிட்ட கூட சொல்லாம போயிட்டா. நான் அவளை எங்கன்னு கேட்டேன். போயிட்டு வந்துட்டு சொல்றேன்கான்னு சொன்னா. நீங்க டென்ஷன் ஆகாதீங்க அண்ணி, அவ சீக்கிரமே வந்துருவா. இல்ல விவேக், எனக்கு ஏதோ சந்தேகமா இருக்கு. நடக்க கூடாதது ஏதோ நடக்கிற மாதிரி என் மனசுல தோணிக்கிட்டே இருக்கு. அந்த லக்ஷ்மிக்கு சிக்ஸ்த் சென்ஸ் மாதிரி ஏதாவது இருக்கா ஆண்டி? அது சிக்ஸ்த் சென்ஸ் கிடையாது மனிஷா, ரத்த சம்பந்தம். நம்ம கூட பிறந்தவங்களுக்கு ஏதாவது ஆச்சுன்னா அது நமக்கு முன்னாடியே தெரிய வரும். அப்ப சீக்கிரம் உங்க பிளான முடிச்சாகணும். அவளுக்கு எதுவும் ஆகாது அண்ணி, நீங்க கவலையே படாதீங்க. இல்ல விவேக், ஒரு தடவை ஜானுக்கு ஃபோன் பண்ணு. சரி. பண்ணிட்டீங்க போல இருக்கு. ஆமா, ஜானுவால தப்பிக்க முடியாது. இன்னும் கொஞ்ச நேரத்துல அவ அரெஸ்ட் ஆயிட்டு அவமானப்பட்டுருவா, இது உறுதி. உன் போனை வாங்கிக்கிட்டு தான் அக்காவை காப்பாத்தணும்னு நினைச்சா. இப்போ இவள அந்த கடவுளால கூட காப்பாத்த முடியாது. என்னங்க, யாருங்க? ஜோசியர் ஃபோன் பண்றாரு. என்ன ஜோசியரா? அவரே கால் பண்ணிருக்காருனா மித்ராக்கு என்ன கண்டு வரப்போதோ என்னவோ. சரி, முதல்ல பேசு. சொல்லுங்க ஜோசியரையா, கால் பண்ணிருக்கீங்களே, மறுபடியும் ஏதாவது ஆபத்து வரப்போதா? கவலைப்படாதம்மா, அப்படிலாம் எதுவும் நடக்காது. சரி, சொல்லுங்க ஜோசியரையா. உங்க வீட்ல ஏதாவது சுபகாரியம் வச்சிருக்கீங்களா? சுபகாரியமா? அதாவது நிச்சயதார்த்தம் இல்ல கல்யாணம், அப்படி ஏதாவது விசேஷம் வருதா? நேத்து குழந்தைங்களோட பிறந்த நாளை கொண்டாடணும், அவ்வளவுதான் சாமி. நீங்க ஏன் கேக்குறீங்க? கூடிய சீக்கிரம் உங்க வீட்ல ஏதோ ஒரு சுபகாரியம் நடக்க போகுதுன்னு எனக்கு தோணுது. என்ன சொல்றீங்க ஐயா? எங்க வீட்ல பிரச்சனை தான் நடக்குமே தவிர சுபகாரியம் நடக்கும்னு தோணல. எனக்கு தெரியல ஜோசியர் ஐயா. என்னங்க, உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? இப்போ நம்ம வீட்ல என்ன சுபகாரியம் இருக்கு? ஜானு விவேக்கோட கல்யாணம் மட்டும்தான் இருக்கு. ஆனா அது இப்போதைக்கு நடக்கிற மாதிரி தெரியல. எங்களுக்கு அந்த மாதிரி எதுவும் தெரியலையே ஜோசியர் ஐயா. சரிம்மா, உங்களுக்கு தெரிஞ்சு நடக்குமோ இல்ல தெரியாம நடக்குமோ, ஆனா ஒரு நல்ல சுபகாரியம் நடக்க போகுது. இந்த வீட்ல அந்த ஒரு சந்தோஷம் தான் நடக்கல ஜோசியரே. நீங்க சொன்ன மாதிரி நடந்துருச்சுன்னா எங்களுக்கு இதை விட சந்தோஷம் வேற என்ன இருக்கும் சொல்லுங்க. சரிம்மா, நல்லதே நடக்கும்.